தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எனக்கு தெரிஞ்ச இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரே ஒரு ப்ரொட்டகானிஸ்டுக்கு மட்டும்தான் படம் வந்தாலும் பிரச்சனை, அதான் ரிலீஸ் ஆன பிற்பாடு பிரச்சனை, ரிலீஸ் ஆகும்போதும் பிரச்சனை, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பிரச்சனை, ரிலீஸே பிரச்சனை. வேறு யாரும் இல்லை, சூர்யா அவர்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கருப்பு படம் இருக்குல்ல, இந்நேரத்துக்கு நம்ம அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணி முடிச்சிருக்கணும். ஆனால் நிலமை ஆர்ஜே பாலாஜி அழவிட்டுருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடைசியாக விக்ரம் படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பார் பாருங்க சூர்யா அவர்கள், ரோலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில். தேட்டரில் இருந்த எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி சூர்யா சாரோட இந்த க்ரோத் இருக்குல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில், இதில் அடுத்த கட்ட மாற்றமாக இந்த ஒரு கேரக்டர் பயங்கரமாக பேசப்படுது, சூப்பராக பண்ணியிருக்காப்ல அது இதுன்னு. அந்த விக்ரம் படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து நடித்த பல நடிகர்களை நம்ம மறந்துட்டோம் சூர்யா சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு, ரோலெக்ஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரேக்கு கிடைக்குமா பார்த்தா இண்டஸ்ட்ரியிலேயே இவருக்கான பயணம் இருக்குல்ல, அது சார்ந்த பிரேக் தான் கிடைச்சிட்ருக்கு. அதாவது கங்குவான ஒரு படம் வந்துச்சுங்க, கதையில்லை காவியன்ற மாதிரி தான் இருக்கிற எல்லாரும் போட்டு மொத்தி எடுத்தாங்க அந்த படத்தை. அவ்வளோ வேர்ஸ்ட்டாக பல விஷயங்கள் படத்தில் இருக்கிறதா பல பேர் பேசி விமர்சனங்களை அள்ளி தெளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெட்ரோ அப்படின்ற படம் வந்துருந்துச்சு, அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை. பிளாக் பஸ்டர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயே அந்த படம் வரல, ஹிட்டுன்ற பேரை கூட அந்த படம் பெறலை. சரி, இந்த 2 தோல்விகள் இருக்குல்ல, இதுக்கு பிற்பாடு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் கருப்பு. இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆன உடனே சூர்யா சாரோட அந்த கிராஃப் இருக்குல்ல, மேலே போகிற கிராஃபு, அது இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போக போகுது பாருங்க அப்படின்ட்டு சூர்யா சாரோட ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காத்திருப்புக்கு ஒரு காரணமும் இருக்குல்ல, சூர்யான்ற ஒரு உன்னத கலைஞருக்கு அடுத்த லெவல் சினிமாவில் கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த காத்திருப்பு இருக்கா. இதுக்கு ஏற்ற மாதிரியே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற கையோடு இந்த கருப்பு படத்துக்கு சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சுங்க. 2 நாட்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, 14ஆம் தேதி + 15ஆம் தேதின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 5 ஷோஸ் வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம்னு சொல்லியாச்சு. முதல்வருக்கு நன்றி தெரிவித்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, இவங்க இந்த போஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. சூர்யா சாரோட படம் ரிலீஸ் ஆகிறது சார்ந்து அரசு எடுக்கிற முடிவு, அந்த அரசோட உச்சாணி அதிகாரத்தில் இருக்கிறது விஜய் அவர்கள். இது நல்லா இருக்குல்ல இந்த விஷயம் பார்க்குறதுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நடந்தது தான் ஒரு பெரிய கொடுமையை. கருப்பு படத்துக்கு டிக்கெட்டை எல்லாம் வாங்கியாச்சு, ரசிகர்கள்லாம் வாங்கிட்டாங்க. போயிட்டு எப்படியாச்சும் அந்த சிறப்பு ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணணும்ப்பா. இந்த படத்தில் பெருசாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, காந்தாரா எஃபெக்ட் மாதிரிலாம் படம் இருக்கும் போல இருக்கே, இந்த காலகட்டத்தையும் தெய்வீகம் சார்ந்த கான்செப்டாக இருக்கும் போல இருக்கே, கருப்புன்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அது இதுன்னு பல எதிர்பார்ப்பு பல பேர் இருக்கும். டிக்கெட்டை வாங்கிட்டாங்களா, ஷோக்கு டைம் ஆகிடுச்சா, எல்லாம் கிளம்பி போக ஆரம்பித்தாங்க தேட்டருக்கு. போன ரசிகர்கள், ஆசாசியாக தேட்டருக்கு போன ரசிகர்கள்லாம் அதிர்ச்சியில் கடுப்பாகி திரும்பி வந்தாங்க. பல பேர் திட்டி தீர்த்துட்டு வந்தாங்க. ஏம்மா உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, படத்தை எடுத்தால் ஒழுங்காக இந்த டைமில் விடுறன்ற சொல்லுங்கள், டிக்கெட்டை வாங்கிட்டேன் வேலை வெட்டியை விட்டு நாங்கள் வந்தாக்கா என்ன எல்லாரும் திரும்பி போக சொல்கிறீங்கன்னு செம கடுப்பாயிட்டாங்க பல பேருமே. இந்த கடுப்பு யாருக்கு எதிராக தரமா பெருசாக அதிர்வலை ஏற்படுத்துச்சு? SR பிரபு ப்ரொடியூசரு என்ன தரமாச்சு, இந்த படம் பார்க்க ஆவலாக வந்த பல பேரும் சூர்யா சாரோட ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க போகிற இடத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. SR பிரபு இது போலாம் பண்ணியிருக்க கூடாது, நீங்கள் என்னங்க இது போலாம் பண்ணுறீங்க அது இதுன்னு தயாரிப்பாளருக்கு எதிராக தியேட்டர் வளாகம் சார்ந்து போராட்டம் நடந்திருக்கிறதையும் தமிழ்நாட்டில் நாம் இப்போ விட்னஸ் பண்ணியிருக்கோம். சூர்யா அவர்களோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க எந்த அளவுக்கு நற்பணி மன்றம் சார்ந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கான்னு நாம் லிட்டரலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க. ஒரு சில நடிகர்களோட ரசிகர்கள் மட்டும்தான் சமுதாய மாற்றம் சார்ந்து மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. ரத்த தானம் கொடுக்கறதோ, அன்னதானம் கொடுக்கறதோ, கல்வி சார்ந்த அந்த ஞானம் வளர அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சூர்யா சாரோட ஃபேன்ஸ் அடிச்சிக்க முடியாதுல்ல. அவங்கள பல பேர் இந்த முறை எமோட் ஆகிட்டாங்க. என்னங்க
இவ்வளோ நாள் கழிச்சு அவரோட படம் வருது, அதுவும் முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்கிற இந்த நேரம் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க 2 நாட்களுக்கு சிறப்பு காட்சியை திரையிடலாம்னு சொல்லிட்டு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்தோம், கடைசி நேரத்தில் படத்தை ரிலீஸ் ஆக்காம என்னங்க இது, ப்ரொடியூசர் என்னதான் பண்றாரு அது இதுன்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு மத்தியில் ஒளிப்பெருக்கியை வச்சு அங்கே இருந்த பல பேரையும், தியேட்டர் வளாகத்தில் இருந்த பல பேருக்கும் பூஸ்டப் பண்ணுறது, விளக்கத்தை கொடுக்கறது, என்ன இது காரணமாக இருக்குன்னு சொல்றது, நிறைய பேரை சாந்தப்படுத்துறதுன்னு பல முயற்சிகள் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நைட்டு வந்து போஸ்ட்போன் பண்ணதான் போட்டாங்க. இப்போ வரைக்குமே சூரியனா சைடில் உட்காந்து படம் பேசிட்டு இருக்காங்க. படம் இப்போ நமக்கு 12 மணிக்கு மேலே தான் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா காலகாலத்தில் ஷோக்கு வந்தவங்களால திரும்ப மதியம் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கனால அப்படியே கொஞ்சம் இழுபறியே இருக்கு. ஸோ நம்ம இப்போ தான் நமக்கு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. படம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணிக்கு மேலே கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க. படம் வந்து மதிய ஷோவுமே வராது. ஈவினிங்க்கு மேலே தான் படம் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு, ரிலீஸ் ஆகிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதான் நீங்க நான் வந்து ஒரு 3 மணிக்குள்ள, ஏன்னா எல்லாருமே நம்ம ரசிகர் மன்றம் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, எல்லாருமே எங்கூட ஸ்பெஷல் தான் இருக்கீங்க, கான்டாக்ட் தான் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நான் ஒரு 3 மணிக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது ஈவினிங் ஷோ கன்ஃபார்ம் தான். ஆனா நம்ம தேட்டர் அண்ணா என்னன்னா ஈவினிங் ஷோ அவர் ஃபைனல் பண்றாரா இல்ல நாளைக்கு காலைல ஃபைனல் பண்றாரா மட்டும் கேட்டு உங்களுக்கு நான் 3 மணிக்குள்ள சொல்லிடுறேன். நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணி இந்த படம் வந்து நிறைய தேட்டர் ஓனர்ஸ் பார்த்து படம் பயங்கரமா வந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவ்வளவு பிரச்சனை வருது. ஸோ நம்ம அண்ணனை வந்து எந்த அளவுக்கு டவுட் பண்ணா நீங்களே புரிஞ்சுங்க. இவ்வளவு நாள் யாருமே இந்த ஒரு பிரச்சனை பண்ணல. இது வரைக்கும் எந்த சூரியனா படத்துக்குமே ரிலீஸ் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்ததே கிடையாது. ஆனா இந்த படத்தை வந்து இவ்வளவு தூரம் இந்த ஸ்பெஷல் ஸ்கிரீன் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பண்றாங்க. ஸோ எல்லா டைம்லயுமே நம்ம சூரியனா கூட நம்ம இருந்திருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட கடினமான சுச்சுவேஷன்ல நம்ம அண்ணன் கூட நிக்கணும். நம்ம இன்னைக்கு எல்லாருமே வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அந்த ஒரு மனுஷனுக்காக தான். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்ற தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு பேர் ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீன் நடந்தது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அந்த ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்ல அந்த படத்தை பார்த்த நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே இந்த படம் கண்டிப்பா சம்மர் ரிலீஸ் எல்லாம் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஆகும், கண்டிப்பா நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்புல பேசியுமே அந்த சில திரையரங்க சம்பந்தப்பட்டிருக்கோம் படத்தை விட மாட்டேங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பேசி பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. படம் கண்டிப்பா ஈவினிங் ரிலீஸ் ஆயிடும், ஆல் ஓவர் தமிழ்ல ரிலீஸ் ஆயிடும். நான் அண்ணன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஈவினிங் அண்ணன் பிளான் பண்றாரா இல்ல நாளைக்கு காலைல பிளான் பண்றாரான்னு பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம அண்ணனுக்காக இந்த டைம்ல கூட நிக்கணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே. எல்லாருக்கும் உங்க நேரம் காலம்லாம் தாண்டி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா இதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணிலாம் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு 3 மணிக்கு மட்டும் கூட போட்டுறேன். நம்ம ஈவினிங் ஷோ பிளான் பண்ணலாம். அண்ணா ஈவினிங் ஷோ சொல்றேன் அப்படியா இல்லை நாளை காலைல சொல்றாங்க மட்டும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சில பேரால வந்து சப்போஸ் ஈவினிங் ஷோ வர முடியல இல்ல வந்து நாளை காலைல வர முடியலன்னா அதுக்கு அண்ணன் ஆப்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ உங்களுக்கு டிக்கெட் கலர்ல கொடுத்துருப்போம். கண்டிப்பா எல்லாருமே ஈவினிங் ஷோ, அதாவது ஃபேன் ஷோ தான் கண்டிப்பா எல்லாம் வருவீங்க. அதாவது இன்னைக்கு ஈவினிங் பிளான் பண்ணாலும் சரி இல்ல நாளைக்கு காலைல ஃபேன் ஷோ பிளான் பண்ண கண்டிப்பா எல்லாரும் வருவீங்க. அதை தாண்டியுமே உங்களால வர முடியாத பட்சத்துல அண்ணன் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார சப்போஸ் ஈவினிங் பிளான் பண்ணாவோ இல்ல நாளைக்கு பிளான் பண்ணி வர முடியாம போயிட்டாலோ அந்த பாஸ் உங்ககிட்ட இருக்கும் பாத்தீங்களா, நம்ம கொடுத்த டிக்கெட்ஸ் அதை வந்து நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நமக்கு உங்களுக்கு எந்த ஷோ உங்களுக்கு இதா இருக்கோ நீங்க வந்து அந்த தகுந்த டிக்கெட்ஸை கொடுத்து நீங்க அதை பாத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளவு தூரம் கூட நின்றீங்க, இன்னும் அவ்வளவுதான், கொஞ்சம் கூட இல்லைங்க, அவ்வளவுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தான் ஏதாவது இஷ்யூ இருக்கா? ஸோ நேரம் ஆக ஆக டிக்கெட்டை புக் பண்ண பல சூர்யா சாரோட ஃபேன்ஸும் கடுப்போட உச்சத்துக்கு போகிறாங்களா. இந்த சீரியஸ்னஸ் படத்தோட இயக்குனருக்கு நல்லா தெரியும்ல, யார் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். பொதுவாக அந்த மனுஷன் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணாலும் சரி, பொதுவாக ஷோவில் வந்து உட்காந்தாலும் சரி, இன்டர்வியூ வந்து உட்காந்தாலும் சரி, நம்மளால அவ்வளோ சிரிக்க வைப்பாப்புல. அவ்வளோ தூரம் நம்மளை சிரிக்க வச்சு சந்தோஷப்பட ஒரு நல்ல மனுஷன் ஆர்ஜே பாலாஜி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மனுஷனை காருக்குள்ளே இருந்தபடியே வீடியோ போட விட்டாங்க. அழுறாப்புல ஆர்ஜே பாலாஜி அழுதபடியே அந்த வீடியோ போட்டிருக்காரு. எடுத்ததை சொன்னது மன்னிச்சிடுங்க, ஏன்னா பல பேரும் டிக்கெட் வாங்கி வந்திருப்பீங்க தேட்டருக்கு, எல்லாம் திரும்பி போயிருப்பீங்கன்னு புரியுது, மன்னிச்சிடுங்க. கருப்பனை வரவிடாமல் நிறைய பேர் வழி மறிச்சிட்டே இருந்தா எப்படிங்கன்ற மாதிரி அவர் இது போலாம் பேசியிருந்தார். பொதுவாக சிவகார்த்திகேயன் ஸ்டேஜ் இது போல் பேசி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதேமாதிரி நிலமை தான் அவருக்கும் வந்திருக்க மாதிரி இருக்குது. ஆனால் என்ன நிலமைன்றதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, அதான் திரையுலகம். ஆனால் அந்த மனுஷன் அழுது வீடியோ போட்டிருந்தார்ல, அது பல பேர் மனசு ஒரு மாதிரி சாச்சிருச்சு. திட்டினவங்க கூட சரி விடு ப்ரோ அதோடி பார்த்துக்கலாம், என்ன எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, பார்த்துக்கலான்ற மாதிரி ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ பாருங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். கார்லேருந்து இன்னொரு அப்டேட். ஐ ஹோப் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஐம் ரியலி சாரி டு ஆல் த ஃபேன்ஸ்.
இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலையில் 9 மணிக்கு தேட்டருக்கு போனேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, எந்த ஊரில் நீங்கள் போயிருந்தாலும் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்குறதே நம்ம மனசில் வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு தானே. அந்த படம் பார்க்குறதே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுவும் பார்க்க முடியாமல் போனதுக்கு ஐம் ரியலி சாரி. நான் இதை எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹோப்ஃபுல் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு. நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும், கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண் அழுக வருது என்ன, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த இந்த படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெட் கோ so many things. Surya sir has given so much. So sorry for the delay. Sorry for making you go through all the stress. But it will all be worth. படம் இன்னைக்கு சாயங்காலம் வரும். செம்மையாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அதை நான் நம்புகிறேன். அதான் நான் சொல்கிறது தான், கருப்பை வரான் வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க, நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் படம் வரும், நான் நம்புகிறேன். ஓகே, God is with us. All will be good. I'm sorry again. And படம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, God bless us all. Thank you. சின்ன விஷயம் நடந்தாலே பெருசாக மாறும். இங்கே பெருசாக ஒன்று நடக்குதுனாக்கா சூர்யா சாரோட சினிமா கரியர் சார்ந்து அது இன்னும் பெருசாக மாறும்ல. பல பேர் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டாட்ஸை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நல்ல சிஎம் கிடைச்சிட்டார் எங்களுக்கு அப்படின்ட்டு ஆர்ஜே பாலாஜி சமீபத்தில் கேரளாவில் பேசியிருந்தார்ல, அதோட தாக்கம் தான் இங்கே இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பல பேரை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே யாரோட ஆட்சிங்க நடந்துட்டு இருக்கு? முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்களா, அவரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா, எந்த ஆட்சி வந்தாலும் சரி போனாலும் சரி, எந்த ஆட்சியில் யார் வந்தாலும் சரி, யார் மாறினாலும் சரி, ஒவ்வொரு முறையும் பலத்த சேதாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா சூர்யா அவர்கள் படங்கள் தொடர்ந்து மாட்டிட்டு இருக்கிறத இங்கே விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் சில பேர் ஒரு ஸ்பெகுலேஷனை கிளப்புறது வேற ஏதாச்சும் உள்காரணமாக இருக்குமோ அப்படின்ட்டு. பெருசெல்லாம் யோசிக்காதீங்க மக்களே. ஒரு படம் சார்ந்து எடுக்கிறாங்களே ப்ரொடியூசர், அவர் பஞ்சாயத்துலாம் பார்த்துக்கணும். ஏற்கனவே முந்தைய ப்ராஜெக்ட் சார்ந்து ஏதாவது அவங்க ஃபினான்ஸ் வாங்கி அது சரியாக கொடுக்க முடியல அப்படின்னா அடுத்த படம் சார்ந்து கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அடுத்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் கடனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடனை எப்படியாச்சும் திருப்பி வாங்கணும்னு அவங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் பிடிக்க முடியும். மிஸ் பண்ணால் இன்னும் 1-2 வருஷத்தை பிடிக்க முடியல அந்த ப்ரொடியூசரை. அது போல ஏற்பட்டிருக்க பஞ்சாயத்து அது கிட்டத்தட்ட. ஆனால் இது தெரியாமல் பல பேரை இதுக்கு அரசியல் காரணங்களை கற்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சிஎம் அவர்களுக்கு நன்றி சொல்லி முன்னாடி பேசின விஷயங்கள் அதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோஸ். நம்மளுடைய சிஎம் விஜய் சார் காலையில 9 ஷோ கொடுத்திருக்காரு. நாங்க வெயிட் பண்றோம் FTFS பார்க்கிறதுக்காக. அதுக்கு முதல்ல வந்து தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நல்லா இருக்குல்ல சொல்லும் போது எனக்கு அப்படிதான் இருக்கு. சோ அவங்களுக்கும் நன்றி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி. நாளைக்கு 9 o'clock நாங்களே வந்து இந்த 4 o'clock 5 o'clockலாம் கேட்கல. ஏன்னா வந்து அதுக்கு நிறைய போலீஸ் தேவைப்படும், நிறைய பாதுகாப்பு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து ரிசோர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் 9 o'clock கேட்டோம். ஸோ இப்போ நான் வந்து நீங்க எல்லாருமே டிவிகேன்னு கத்துனீங்க, விஜய் சார் பேர் சொல்லும் போது கத்துனீங்க. நான் ஏன் இதை சொன்னேன்னா சும்மா ஓசி கிளப்ஸ் வாங்கறதுக்காக சொல்ல. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட். ஐ ஆம் இன்ஸ்பயர்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே நாம போது அவர் நம்பினார் அவரை. அண்ட் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கே அந்த எனர்ஜி பாஸ் ஆயிருக்கு. ஸோ நான் ரீசெண்டா வந்து கொலம்போ போயிருந்தேன். கொலம்போ போயிட்டு ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு நைட் வரும்போது 2 மணிக்கு கத்தார்ல இருந்து அப்பா அம்மா 3 குழந்தைங்க வந்து டிக்கெட் போட்டு கத்தார் டு கொலம்போ டு சென்னையில இருந்து நாமக்கல் போயிட்டு அந்த 2 பேர் ஓட்டு போட 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. ஸோ ஒருத்தர் அவரை நம்பினது இத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணி வச்சு நம்ப வச்சிருந்தது. அதனாலதான் இன்னைக்கு அவர் சிஎம்மா இருக்காரு. ஸோ நான் என் டீம் எங்களை நம்பினோம். எங்களோட நம்பிக்கை இந்த படம் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு படத்தை நீங்க எடுக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க, அதை ப்ரொமோட் பண்றது இருக்குல்ல, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதுதான் பெரிய டாஸ்கே. அதை கருப்பு படம் கூட சூப்பரா பண்ணாங்க. ஆனா அந்த ப்ரொமோஷன் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியும் எந்த ஒரு களங்கத்தினால பிரோஜனம் ஆயிடுச்சு பாருங்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு படம் எடுக்கிறீங்கனாக்கா, ப்ரொடியூசர்கிட்ட தான் கேட்குறேன், ஒரு படம் எடுக்கிறீங்கனாக்கா ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல, ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு படத்தை எடுக்க மாட்டோம்ல. அப்புறம் பஞ்சாயத்து அதுக்காக கடைசி வரைக்கும் நீள விடுறீங்க. அது முன்னாடி நீங்கள் முடிச்சு வைக்க வேண்டியதானே. இல்லை அது அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ டென்ஷன் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் படமே எடுக்க தேவையில்லையே. ஏன்னா அவ்வளோ பேர் ஆசாசியாக வருவாங்க இருக்கிற வேலையை வெட்டியை விட்டு. அவங்கள நீங்கள் மனசு கஷ்டப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டு ஒரு போஸ்ட் மட்டும் போடுறீங்க பதில் எக்ஸ்தலத்தில் இல்லைங்க வருதுகிறோம் இப்போதைக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு. அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இதோ ஃபர்ஸ்ட் டைமாக இதுமாதிரி நிறைய படங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆக வேண்டியது கடைசி நேரத்தில் தள்ளி போயிருக்கும்.
அதில் கருப்பு படம் சிக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் அதுவும் சிக்கிருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ படம் ரிலீஸ் ஆட ஆப்வியஸாக இல்லைன்னு சொல்லலை, சில மணி நேரங்களே படம் வந்துட போகுது. ஆனால் ரிலீஸுக்கு முன்னாடியே பஞ்சாயத்துகளை முடிக்க வேண்டிய ப்ரொடியூசர் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த ஒரு கேள்வி தான் எல்லாரும் மனசுல எழுது. பாருங்கள், நீங்கள் சொதப்புறதுனால எத்தனை பேர் அழுதுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.